எல்லோருக்கும் வணக்கம். இது மற்றும் ஒரு காணொளி. நீங்கள் இந்த காணொளியை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறாக்களுக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களோட உதவி எங்களோட வளர்ச்சிக்கு உதவும். அதாவது இன்றைய காணொளியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ட்ருத் சோஷலில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது குண்டுகள் வெடித்து கொண்டிருக்கும் போது ஒரு துப்பாக்கியுடன் அவர் அந்த குண்டுகளுக்கு முன்னால் ஒரு துப்பாக்கியுடன் நிற்கின்றார். குண்டு வெடிப்புகளுக்கும் அந்த படத்துக்கு செயற்கை நுண்ணறிவினால் உருவாக்கப்பட்ட படம். அதில் சன்கிளாஸ் மற்றது கோல்ட் கமாண்டோ துப்பாக்கி சகிதம் அவர் நிற்கிறார். அதாவது இனிமேலும் நான் நல்லவனாக இருக்க மாட்டேன், நோ மோ மிஸ்டர் நைஸ் காய் என்று அதில் போடப்பட்டிருக்கின்றது. அதுதான் இப்போ ட்ரம்பின் லேட்டஸ்ட் சமூக பதிவு. அதாவது இது போன்ற செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட தனது படத்தை அவர் ட்ருத் சோஷல் என்ற சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டு அதற்கு இனிமேல் நல்லவன் வேடம் இல்லை என்று தலைப்பும் போட்டிருக்கின்றார். அதாவது ஈரானை மிரட்டுகிறாராம். இதற்காக சுமார் 25 தொடக்கம் 50 பில்லியன் டாலர்கள் செலவாகியிருக்கிறது இந்த போருக்கு. 50,000 அமெரிக்க படைகள் இன்னும் மத்திய கிழக்கில் இருக்கும் நிலையில் ட்ருத் சோஷலில் சமூக வலைத்தளத்தில் குண்டுவெடிப்புக்கு முன்னால் துப்பாக்கியுடன் நிற்கும் நல்லவர் வேடம் இனி இல்லை என்று தலைப்பிட்டிருந்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஒரு தீவிரமான போரின் போது குண்டுவெடிப்புக்கு முன்னால் ஒரு ஆயுதத்தை ஏந்தியபடி நிற்பது போன்ற ஒரு செயற்கை நுண்ணறிவினால் உருவாக்கப்பட்ட தனது படத்தை ஒரு பொது சமூக ஊடகத்தளத்தில் அவர் எதிரிக்கு ஒரு செய்தியாக பதிவிட்டுள்ளார். உண்மையான அமெரிக்க படை வீரர்கள் மத்திய கிழக்கில் இருக்கும் போது, உண்மையான குண்டுகள் வீழ்ந்து கொண்டிருக்கும் போது, இருதரப்பிலும் உண்மையான மக்கள் இறந்து கொண்டிருக்கும் போது அவர் இந்த செயற்கை நுண்ணறிவு படத்தை போட்டு மிரட்டுகிறார். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பசிபிக் பிராந்தியத்தில் என்ற ஆலிபர்க் வகையைச் சேர்ந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை தகர்ப்பு கப்பல் என்று சொல்வது, அதாவது ஆலிபர்க் கிளாஸ் கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர் என்று சொல்கிறது, USS ஹிக்கின்ஸ் என்ற அமெரிக்காவின் நாசகாரி கப்பல் இன்று தீப்பற்றி எரிந்திருக்கின்றது. அந்த தீயினால் அந்த கப்பல் முழுமையாக செயலிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் மின்சாரம் மற்றும் உந்து விசை முற்றாக நின்று போயிருக்கின்றது. தீ விபத்தால் ஏற்பட்ட முழுமையான மின்சார செயலிழப்பு மற்றும் உந்து விசை இழப்பு காரணமாக அந்த தகர்ப்பு கப்பல், அந்த அழிப்பான் கப்பல் நகர முடியாமல் நிற்பதாகவும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சரியான இடம் வெளியிடப்படவில்லை. பணியாளர்கள் மத்தியில் எந்த உயிர்ப்பிழப்பும் இல்லை என்று CBS நியூஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. சரி, இது இறுதியான செய்தி. இதற்கு நாங்கள் மீண்டும் ட்ரம்பின் படத்துக்கு வருவோம். இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும். என்னென்றால், இதுவே சரியான கேள்வி என்று நான் நினைக்கிறேன். ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு பேச்சுவார்த்தை தீர்வுக்கு வழி திறக்கும் அல்லது ஒரு எதிரியை பகிரங்கமாக சரணடைய செய்யாமலே ஆம் என்று சொல்வதற்கு ஒரு பாதை வழங்கும் வகையான தகவல் தொடர்பை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். ஒரு ஜனாதிபதி துப்பாக்கியை பிடித்திருப்பது போன்ற செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அந்த விளக்கத்துக்கு பொருந்துகிறதா அல்லது வேறு விளக்கத்துக்கு பொருந்துகிறதா? நாம் விவாதிக்க வேண்டிய விடயங்கள் பல உண்டு. கடந்த 24 மணி நேரத்தில் என்ன நடந்தது என்பதுதான் அது. முழுமையான வரைபடத்தை இங்கு பார்க்கலாம். ஏனெனில் அதன் எந்த ஒரு தனிப்பட்ட பகுதியையும் விடவும், பெரும்பாலான ஊடகங்கள் வெளிப்படுத்தியதை விடவும் இது மிகவும் முக்கியமானது. முதலில் எண்ணெய் விலையிலிருந்து ஆரம்பிப்போம். ஏனென்றால் இன்றைய எண்ணெய் புள்ளி விவரம் வெறும் நிதி புள்ளி விவரம் மட்டுமல்ல, அது ஒரு தீர்ப்பு. ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்ளும் வரை
ஈரானுக்கு எதிரான அமெரிக்க கடற்படை முற்றுகை தொடரப்போவதாக ட்ரம்ப் அக்சியோஸ் என்ற ஊடகத்தின் நேர்காணலில் கூறியதைத் தொடர்ந்து பிரெண்ட் ஹச்சா எண்ணெயின் விலை 118 உயர்ந்து 119 உயர்ந்து 123 உயர்ந்து இன்று 126 தொட்டிருக்கின்றது. பின்னர் கொஞ்சம் குறைந்ததாக கூறுகிறார்கள். அதாவது ஒரே நாளில் கிட்டத்தட்ட 7 தொடக்கம் 9% உயர்ந்திருக்கின்றது ஒரு அறிக்கையில். இதன் அர்த்தம் என்ன என்று யோசித்து பாருங்கள். உலகில் உள்ள ஒவ்வொரு ஆய்வாளரும், ஒவ்வொரு வர்த்தகரும், ஒவ்வொரு எரிசக்தி சந்தை பங்கேற்பாளர்களும் ட்ரம்பின் அக்சியோஸ் நேர்காணலை படித்திருக்கிறார்கள். முற்றுகை கால வரையறையின்றி தொடரப்போவதை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நிலைமை இன்னும் மோசமாக போகிறது என்றதை அவர்கள் எண்ணியிருக்கிறார்கள். இது விரைவில் முடிவடையாது என்பதே அவர்களின் கூட்டு முடிவாக இருந்துள்ளது. மேலும் எனவேதான் இந்த எண்ணெய் விலையை அவர்கள் 7 தொடக்கம் 9% உயர்த்தியிருக்கிறார்கள். இப்போது ஒரு பெரலுக்கு 126 என்பதன் அர்த்தம் உங்களுக்கு இதுதான். எண்ணெய் விலை 126 வர்த்தகம் செய்யப்படும் போது எரிசக்தி தகவல் நிர்வாகம் மற்றும் சுயாதீன முன்னறிவிப்பாளர்களின் மாதிரிகள், சுத்திகரிப்பு ஆலைகளின் லாப வரம்புகள் மற்றும் பிராந்திய விநியோக சங்கிலிகளின் செலவுகளை பொறுத்து ஒரு கலனுக்கு தேசிய சராசரி பெட்ரோல் விலை 4.4 தொடக்கம் $4.6 இருக்கலாம் என்றும் அது இன்னும் அதிகமாகலாம் என்றும் அமெரிக்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவில் அதாவது புதன்கிழமை ஒரு கலன் $4.11 இருந்தது. இன்று எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள இந்த ஏற்றம் நாம் கீழ் நோக்கி செல்லவில்லை, மாறாக மேல் நோக்கி செல்கிறோம் என்பதையே காட்டுகின்றது. 2027 வரை எரிபொருள் விலை $3 கீழே குறையாதென்று அமெரிக்காவின் எரிசக்தி செயலாளர் கூறியிருந்தார். அந்த முன் அறிவிப்பு எண்ணெய் விலை சுமார் $112 இருந்தபோது அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போது 123 தொடக்கம் 126 உள்ளது. முற்றுகை தொடர்ந்தால் 130 140 நோக்கி செல்லக்கூடும். அமெரிக்க குடும்பங்களுக்கு நிம்மதி அடைய தேவையான எரிவாயுவின் அளவும் அது இருக்கும் இடத்துக்கு இடையிலான இடைவெளியும் குறைவதற்கு பதிலாக அதிகரித்து கொண்டே போகிறது. உலகத்துக்கும் அதுதான். உலக மக்களுக்கான எரிபொருள் விலைகளின் விலை அதிகரிப்பு மேலும் மேலும் அதிகரித்து கொண்டு செல்வது மட்டுமல்லாது உலக நாடுகள் அதிலிருந்து தப்பிக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அதாவது வாரத்துக்கு பல முறை செல்ல வேண்டிய ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் $4.4 என்பது அல்லது 4.6 ஆகின்றது என்பது அமெரிக்காவில் வாகனங்கள் வைத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களும் அதற்காக தனியாக கணக்கை போட வேண்டிய நிலை உள்ளது. லொரி டிரைவர்களாக இருக்கலாம், அல்லது மூலப்பொருட்களை அனுப்பும் ஒவ்வொரு வாணிக உரிமையாளர்களாக இருக்கலாம். இந்த கணக்கை அவர்களும் போடுகிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கும் பதில் என்னவென்றால் நிலைமை மோசமாகி வருவது என்பதுதான். இப்போது நான் அக்சியோஸ் நேர்காணலை பற்றி பேசுகிறேன். ஏனென்றால் அதில் ட்ரம்ப் கூறியது முற்றுகை உறுதிமொழியையும் தாண்டியது. மேலும் அது முழுவதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குண்டு வீச்சை விட முற்றுகை ஓரளவு அதிக பலனளிக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அவருடைய சரியான வார்த்தைகள், அதாவது குண்டு வீச்சை விட முற்றுகை அதிக பலனளிக்கும். எனவே தான் இப்போது தான் முற்றுகையை தொடர்வதாக கூறுகிறார். இப்போது அந்த வாக்கியத்தை நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் இந்த நிர்வாகம் தான் செய்ததை பற்றி எப்படி சிந்திக்கிறது என்பது உங்களுக்கு அது என்பது குறித்து ஒரு முக்கியமான விடயத்தை அது உங்களுக்கு சொல்கிறது. அந்த குண்டு வீச்சு, அதாவது இவர்கள் மேற்கொண்ட போர் இராணுவ மற்றும் குடிமக்களின் கட்டமைப்புகளை அழித்தது. ஈரானின் உச்ச தலைவரை கொன்றது. ஹார்முஸ் நீரிணையை மூட தூண்டியது. இப்போது 60 நாளுக்கு மேலாக நீடித்து கிட்டத்தட்ட $50 பில்லியன் இழப்பையும் 13 அமெரிக்க வீரர்களின் உயிரிழப்பையும் 3000க்கு மேற்பட்ட ஈரானிய மக்களின் உயிரிழப்பையும், அது மட்டுமல்லாது லெபனானில் தொடர்ந்த போரினால் 2600க்கு மேற்பட்ட மக்களின் உயிரிழப்பையும் ஆட்கொண்டுள்ளது. ஆனால் இப்போது குண்டு வீச்சை விட முற்றுகையே அதிக பலனளிக்கும் என்று ட்ரம்ப் கூறுகிறார். இது நேரடியான பதில் தேவை என்று நான் ஒரு கேள்வியை எழுப்புகிறேன். அதாவது குண்டு வீச்சை விட முற்றுகை அதிக பலனளிக்கும் என்றால் ஏன் முதலில் குண்டு வீச்சு நடத்தப்பட்டது என்றதுதான் கேள்வி. இராணுவ தாக்குதல்களை விட பொருளாதார அழுத்தம் எப்போதும் அதிக பலனளிக்கும் என்றால் ஈரானை பொருளாதார ரீதியாக நெரிப்பதற்கு
நெறிப்பதே எப்போதும் சரியான அணுகுமுறை என்றால், பொருளாதார அணுகுமுறையை முயற்சிப்பதற்கு முன்பே பல உயிர்களையும் 1/3 டொமஹாவ் ஏவுகணைகளையும் $1 மேல் விலை போன எரிவாயுவையும் பலிகொண்ட ஒரு போரை ஏன் அவர்கள் தொடங்கினார்கள்? நான் இதை வெறும் சொல்லாடலுக்காக கேட்கவில்லை. இது நிர்வாகம் பதிலளிக்காத ஒரு தீவிரமான மூலோபாய கேள்வி என்றும், அமெரிக்க மக்கள் இதற்கு ஒரு பதிலை பெற தகுதியானவர்கள் என்றும் அமெரிக்கர்கள் கருதுகிறார்கள். இப்போது பூட்டினுக்கும் ட்ரம்புக்கும் இடையே நடந்த தொலைபேசி உரையாடல் இந்த முழு மோதலின் மிக முக்கியமான ராஜதந்திர நிகழ்வுகளில் அது முக்கியமானது. ஆனால் அதற்கு தகுதியான கவனம் யாரும் செலுத்தவில்லை. பூட்டின் ட்ரம்பை அழைத்திருக்கிறார். கிரெம்ளின் உதவியாளர் அந்த உரையாடலை இவ்வாறு விவரித்து சொல்லியிருக்கின்றார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் இராணுவ நடவடிக்கையில் இறங்கினால் ஈரான் மற்றும் அதன் அண்டைய நாடுகளுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சர்வதேச சமூகத்துக்கும் தவிர்க்க முடியாத மற்றும் மிகவும் பயங்கரமான விளைவுகள் ஏற்படும் என்று பூட்டின் ட்ரம்பினை எச்சரித்திருக்கின்றார். இதை நான் உங்களுக்கு துல்லியமான வார்த்தைகளில் கூற விரும்புகிறேன். ஈரான் விவகாரத்தில் தவிர்க்க முடியாத மற்றும் மிகவும் சேதப்படும் விளைவுகள் குறித்து விளாடிமிர் பூட்டின் அமெரிக்க அதிபரை கடுமையாக எச்சரித்துள்ளார். பூட்டினின் எச்சரிக்கை என்ற வார்த்தை மிகவும் குறிப்பிட்ட ஒரு அர்த்தம் உள்ளது. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன இல்லை? அதன் அர்த்தம் என்ன இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வது இங்கு முக்கியமானது. பனிப்போரின் போது ரஷ்யா கியூபாவின் கூட்டாளியாக இருந்தது. ஆனால் பூட்டின் ஈரானின் கூட்டாளி அல்ல. ஈரான் ரஷ்ய உறவு என்பது சந்தர்ப்பபதமானது, உத்தி சார்ந்தது மற்றும் பரிவர்த்தனை சார்ந்தது. ஈரான் தனிமைப்படுத்தப்படுவதால் ரஷ்யா பயனடைகிறது. ஏனெனில் அது உக்ரைன் மீதான அமெரிக்காவின் கவனத்தை குறைக்கின்றது. அது ரஷ்யாவுக்கு ஆயுதங்களுக்கான ஒரு மாற்றுச் சந்தையை வழங்குகிறது. மேலும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு வரம்புகள் உண்டு என்பதை அது நிரூபிக்கின்றது. ஈரானுக்காக ரஷ்யா போருக்கு செல்லாது. ஆனால் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் ரஷ்யாவிடம் செல்வாக்குகள் உள்ளன. அங்கு ரஷ்யாவுக்கு வீட்டோ அதிகாரம் உண்டு. ஈரானுடன் உளவு தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் செல்வாக்குகளும் உண்டு. பூட்டினின் எச்சரிக்கை அதன் நேரத்தில் வெளியிடப்பட்டதை அசாதாரணமாக கருத முடியாது. ஏனென்றால் அதற்கு முதல் நாள் ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் மாஸ்கோவில் இருந்தார். அவர் பூட்டினை நேரடியாக சந்தித்தார். இப்போது இது ஒரு வழக்கமான சுழற்சி முறை என்றும், போர்ட் என்ற USS ஜெரால்ட் ஃபோர்ட் என்ற அமெரிக்காவின் கப்பல் நாடு திரும்ப திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு பதிலாக மற்ற கப்பல்கள் கொண்டு வரப்படும் என்றும், இந்த வெளியேற்றம் இப்பகுதியில் அமெரிக்க இராணுவத்தின் இருப்பு அல்லது திறனை குறைப்பதை குறிக்கவில்லை என்றும் பென்டகன் கூறியுள்ளது. விமானந்தாங்கி கப்பல்களின் சுழற்சி முறை என்பதை இயல்பானவை என்பதை நாங்கள் பார்க்கலாம். அவை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு விமானந்தாங்கி கப்பல் வெளியேறுவதால் அமெரிக்கா மத்திய கிழக்கை விட்டு வெளியேறுகிறது என்று அர்த்தமல்ல. ஆனால் நீங்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும். பல வருட போரை தாங்குவதற்கு தங்களிடம் போதுமான ஏவுகணைகள் இருப்பதாக ஈரான் கூறும் அதே தருணத்தில் ஃபோர்ட் கப்பல் வெளியேறுகிறது. பூட்டினால் பாதிப்புகளை ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்படும் அதே தருணத்தில், எண்ணெய் விலை 126 தொற்று அதே தருணத்தில் கப்பல் வெளியேறுகிறது. இன்னொரு கப்பல் எரிகின்றது. நிழல் கடற்படை எண்ணெய் கப்பல்கள் முற்றுகையை உடைத்து கொண்டு வருவதால், அதாவது ஈரானின் நிழல் கடற்படை அமெரிக்காவின் முற்றுகையை உடைத்து கொண்டு வெளிவருவதால் அதன் செயல்திறன் குறைந்து வரும் அதே தருணத்தில், மேலும் ட்ரம்ப் இனி நல்லவர் போல் நடிக்கப் போவதில்லை என்று பதிவிட்டு கொண்டே முற்றுகையை காலவரையின்றி தொடரப்போவதாகவும் கூறும் அதே தருணத்தில், இந்த விடயங்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை அல்ல, ஆனால் ஒரே நேரத்தில் நடக்கின்றன. மேலும் அவர்கள் இருவரும் சேர்ந்து உருவாக்கும் வரைபடம் என்னவென்று சொன்னால், ஒரு இராணுவ நிலைப்பாடு அழுத்தத்தில் இருப்பதை காட்டுகிறது. அது சரிந்து விடவில்லை, தோல்வியடையவும் இல்லை, ஆனால் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய வழிகளில் அது விரிவடைந்துள்ளது. இப்போது ஈரானின் நிலைப்பாட்டை பார்ப்போம். ஏனெனில் அது திட்டமிட்டு குறைத்து மதிப்பிடப்படுவதாக நான் நினைக்கிறேன். மேலும் இந்த வாரம் ஈரான் உண்மையில் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஈரானின் தேசிய பாதுகாப்பு குழுவின் துணைத் தலைவர் அல் ஹதீன் புர்ஜி
கடந்த புதன்கிழமை அன்று ஹோமோஸ் நீரிணை மீதான கட்டுப்பாட்டை ஈரான் ஒருபோதும் கைவிடாது என்று கூறியுள்ளார். பல வருட போரை தாங்குவதற்கு தேவையான ஏவுகணைகள் கையிருப்பில் ஈரானிடம் உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். ட்ரம்பின் அச்சுறுத்தல்களை முடிவற்றவை மற்றும் வெற்றித்தரமானவை என்று அவர் நிராகரித்துள்ளார். அவை அமெரிக்காவின் நற்பெயருக்கு மேலும் சேதத்தையும் ஈரானின் வலிமையை வெளிப்படுத்தும் ஒரு செயலாகவும் மட்டும் அமையும் என்று அவர் கூறினார். இஸ்லாமிய குடியரசு இன்னும் மேலோங்கி இருப்பதாக அவர் கூறுகிறார். இப்போது ஈரான் மேலோங்கி இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியாது. ஏறக்குறைய ஒவ்வொரு வழக்கமான அளவீட்டிலும் அமெரிக்க இராணுவ திறன் ஈரானை விட பெரியது என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் 50 ஆண்டுகளாக மோதல்களை கவனித்ததில் ஒன்றை அறியக்கூடியதாக இருந்தது. அது இதுதான்: ஒரு போரில் வெற்றி பெறும் தரப்பு எப்போதும் அதிக இராணுவ தளவாடங்களை கொண்டிருக்க வேண்டியதில்லை. அது எதிர்த்தரப்பு தனது நிலையை தக்க வைத்து கொள்வதை விட நீண்ட காலத்துக்கு தனது நிலையை தக்க வைத்து கொள்ளக்கூடிய தரப்பாகும். அதுதான் போரில் வெல்லும். ஈரான் பல தசாப்தங்களாக தடைகளை தாங்கி பிழைத்துள்ளது. மேலும் 1979ஆம் ஆண்டிலிருந்து இதே போன்ற மோதலுக்கு தன்னை தயார்படுத்தி வருகிறது. ஈரான் பெருந்தாக்குதல்களை தாங்கிக் கொண்டு தொடர்ந்து முன்னேறக்கூடியது. அந்த ஆட்சி அந்த திறனை மீண்டும் நிரூபித்துள்ளது. அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடு. இன்னும் 7 மாதங்களில் இடைக்கால தேர்தல் வரவிருக்கின்றன. பெட்ரோல் விலை $4.5 நெருங்குகிறது. மேலும் அமெரிக்க அதிபருக்கு 62% மக்கள் வெறுப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். தங்கள் வாக்காளர்களை எதிர்கொள்வதற்கு பதிலாக 38 குடியரசுக் கட்சி பிரதிநிதிகள் ஓய்வு பெற முற்பட்டு நிற்கின்றனர். டக்கர் கார்ல்சனின் சகோதரர் 25வது சட்ட திருத்தம் ஒரு பைத்தியக்காரத்தனம் அல்ல என்று கூறுவதாலும், கட்சி அடியோடு அளிக்கப்பட வேண்டும் என்றும் MTG கூறுவதாலும், 60 நாட்களில் $25 பில்லியன் செலவுகளை ஏற்படுத்தி மற்றும் தீர்வுக்கான தெளிவான கோட்பாடில்லாத ஒரு போரினாலும் எந்த தரப்பு தனது நிலையை நீண்ட காலம் தக்க வைத்து கொள்ள முடியும் என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இன்று நாம் இருக்கும் நிலையில் இந்த நிச்சயமற்ற தன்மையே மிகவும் ஆபத்தான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். இப்போது இந்த வாரம் நடந்த ஒரு விடயத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு போதுமான கவனம் கிடைக்கவில்லை. ஏனென்றால் புள்ளி விவரங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த போரின் மனித இழப்புகள் பற்றி ஒரு முக்கியமான விடயத்தை அது வெளிப்படுத்துகிறது என்று நான் நினைக்கிறேன். ஐக்கிய நாடுகள் சபை இந்த வாரம் ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அவர்கள் ஆய்வு செய்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 4/4 அதாவது ஈரானில் இருக்கின்ற 12.4 லட்சம் மக்கள் இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் நெருக்கடியான நிலையை அல்லது மோசமான உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்வார்கள் என்று கூறுகிறது. ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையும் 12.4 லட்சம் மக்கள் நெருக்கடியில் உள்ளனர். போருக்கு முன்னர், அதாவது பிப்ரவரி 28க்கு முன்னர் அந்த எண்ணிக்கை 8,74,000 இருந்தது. எனவே அதாவது அந்த எண்ணிக்கை இப்போது 42% அதிகரித்திருக்கின்றது. அவர்கள் புரட்சி காவலர்களோ அல்லது இராணுவ தளபதிகளோ அல்ல. அவர்கள் பொதுமக்கள், பற்றியால் வாடும் பொதுமக்கள். இப்போது இனி நல்லவர் இல்லை என்ற பதிவை பற்றி நாங்கள் பார்ப்போம். ஏனென்றால் அந்த பதிவை மீண்டும் பார்ப்போம் என்று கூறியிருந்தோம். அந்த படத்தில் இராணுவ குண்டுவெடிப்புகளுக்கு முன்னால் ஒரு துப்பாக்கியை பிடித்தபடி செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட ட்ரம்ப் இனி நல்லவர் இல்லை என்று தலப்புடன் காணப்படுகிறார். இது இராணுவத்திற்கான உத்தரவு அல்ல. இது ஒரு போர் பிரகடனம் அல்ல. இது ஒரு முறையான இராஜதந்திர தொடர்பும் அல்ல. இது எந்த ஒரு சட்ட நடவடிக்கையிலேயோ அல்லது ஒப்பந்த ஆவணத்திலேயோ மேற்கொள்ளப்பட்டதல்ல. அந்த குறுகிய அர்த்தத்தில் இது வெறும் ஒரு சமூக ஊடக பதிவு மட்டுமே. ஆனால் அது என்னவென்றால், இது ஈரான், ரஷ்யா, சீனா, அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மற்றும் இந்த மோதலை கவனித்து கொண்டிருக்கும் உலகின் ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் ஒரு செய்தியை சொல்லுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி இராணுவ பலத்தை பற்றியும் ஒரு இராணுவ தலைவராக தன்னை பற்றியும் உண்மையான ஆபத்து நிறைந்த ஒரு தருணத்தில் அவர் வெளிப்படுத்த விரும்பும் பிம்பத்தை பற்றியும் எப்படி நினைக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. அது அனுப்பும் சமிக்கை வலிமையானது அல்ல. ஏனென்றால் இராணுவ சூழலில் வலிமை என்பது திறனாலும் மன உறுதியாலும் வெளிப்படுகின்றது. ஒன்றை செய்வதற்கான திறனாலும் அதை செய்வீர்கள் என்ற நம்பகத்தன்மையாலும் அது வெளிப்படுகின்றது. அமெரிக்கா தனது திறனை வெளிப்படுத்தியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்கள், கடற்படை முற்றுகை, அப்பகுதியில் உள்ள 50,000 துருப்புக்கள், விமானம் தாங்கி தாக்குதல் குழு, இவை திறனில் உண்மையானவற்றை திறனின் உண்மையான வெளிப்பாடுகள்.
அமெரிக்கான் இராணுவத்திறனை யாரும் சந்தேகிக்கவில்லை. ஆனால் குண்டுவெடிப்புக்கு முன்னால் துப்பாக்கியுடன் நிற்கும் ஒரு ஜனாதிபதியின் செயற்கை நுண்ணறிவு படம் வெளிப்படுத்தும் திறன் அதல்ல. பூட்டின் அந்த படத்தை பார்க்கும்போது அவருக்கு வித்தியாசம் தெரிகிறது. ஈரானின் நாடாளுமன்றம் அதை பார்த்து ட்ரம்பின் அச்சுறுத்தல்கள் முடிவற்றவை மற்றும் வெற்றுத்தனமானவை என்று நிராகரிக்கும் போது அவர்கள் அந்த வேறுபாட்டை உணர்கிறார்கள். அந்த அச்சுறுத்தல்கள் அமெரிக்காவின் நற்பெயருக்கு மேலும் சேதத்தை மட்டும் விளைவிக்கும் என்று புரிஜோடி கூறும்போது அவர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம், அது எங்களை பயமுறுத்தவில்லை, நாங்கள் ஏற்கனவே நம்பிய ஒன்றை அது உறுதிப்படுத்துகிறது என்று கூறுகிறார். உண்மையான வலிமையை சமூக ஊடகங்களில் ஒரு துப்பாக்கி படத்துடன் அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை. உண்மையான வலிமை என்பது திறமையின் மூலமாகவும் துல்லியத்தின் மூலமாகவும் எதிர்கள் குறிப்பிட்ட வரம்புகளை மீறினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பதில் அவர்களுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படாத வகையிலும் அமைந்த தகவல் தொழில்நுட்ப மூலமாக வெளிப்படுகின்றது உண்மையான வலிமை. நான் அதிகாரத்தை வெளிப்படுத்த தேவையில்லாத அளவுக்கு சக்தி வாய்ந்தவன், அதை நான் எளிமையாக பயன்படுத்த முடியும் என்று கூறும் ஒருவித ஒழுக்கத்தின் மூலமாக அது வெளிப்படுகிறது. இனிமேல் ஒரு செயற்கை நுண்ணறிவு துப்பாக்கி படத்துடன் இருக்கும் நல்லவன் வேடம் அந்த வகையான வலிமை அல்ல. இப்போது நான் சற்று பின்வாங்கி இந்த போர் எங்கே இருக்கின்றது என்பதை குறித்து நேர்மையாகவும் ஒரு மூலோபாய மதிப்பீட்டையும் பார்க்கலாம். ஏனென்றால் எந்தவித தணிக்கையுமின்றி அதை நீங்கள் பெற தகுதியானவர்கள். இந்த முற்றுகை அமெரிக்கா குடும்பங்களாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கின்ற குடும்பங்களாக இருக்கலாம், உலக நாடுகளுக்கே எரிபொருள் செலவை ஏற்படுத்துகின்றது. ஒரு ஒப்பந்தத்துக்கு பிறகு ஹார்முஸ் நீரிணையில் உள்ள கன்னிவெடிகளை அகற்ற 6 மாதங்கள் ஆகும். ஹார்முஸ் நீரிணை அதன் முந்தைய நிலைக்கு திரும்பப் போவதில்லை. ஈரானின் கடற்படை தொடர்ந்து முற்றுகையை உடைத்து கொண்டு எண்ணெய்களை கொண்டு செல்கின்றது. சீனாவுக்கு அமுலாக்கத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானின் வெளியுறவு அமைச்சருடன் ஒருங்கிணைந்த பிறகு ரஷ்யா கடுமையான விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரித்து வருகிறது. ஃபோர்ட் என்ற விமானந்தாங்கி கப்பல் தாயகம் திரும்புகிறது. பல ஆண்டுகால போருக்கு தேவையான ஏவுகணைகள் தங்களிடம் இருப்பதாக ஈரான் கூறுகிறது. மேலும் இன்றைய அமெரிக்காவின் படத்தில் ட்ரூத் சோஷலில் தனது கையில் துப்பாக்கியுடன் ஒரு நல்ல மனிதராக இல்லை என்று சொல்லி ஜனாதிபதி படத்தை போட்டிருக்கிறார். அதாவது ஜனாதிபதியின் 101வது நாளிலும் பதவியேற்ற 101வது நாளிலும் போரின் 62வது நாளிலும் இந்த நிலையில் நாங்கள் நிற்கின்றோம். இப்போது நான் உண்மையாக நம்பும் ஒரு விடயத்தை முடிக்க விரும்புகிறேன். என்னென்றால், இந்த தருணம் அதை அவசியமாக்குகிறது. ஒரு ஜனாதிபதி தோல்வியடையும் போது அது மக்கள் அதற்கான விலையை கொடுக்கிறார்கள். தாங்கள் வாக்களிக்காத ஒரு போருக்காக உலகத்தில் இருக்கின்ற மக்கள் விலையை கொடுக்கிறார்கள். உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்ளும் 12 லட்சம் ஈரானியர்கள் அதற்கான விலையை கொடுக்கிறார்கள். போர் மற்றும் அமைதி விஷயங்களில் ஜனாதிபதி தோல்வியடையும் போது அதன் விலை எப்போதும் மனித ரீதியானது, எப்போதும் குறிப்பிடத்தக்கது, எப்போதும் மீள முடியாதது. அணுசக்தி பிரச்சினைக்கு தீர்வு காணும், நீர்வழிப்பாதையை திறக்கும், கன்னிவெடிகளை அகற்றும், படைகளை தாயகம் திரும்ப அழைக்கும், மேலும் பல அமெரிக்க குடும்பங்களை அல்லது உலகத்தில் இருக்கின்ற குடும்பங்களின் நெருக்கடியில் மூழ்குவதற்கு முன்னர் எரிவாயு விலையை குறைக்க அனுமதிக்கும், உணவு பாதுகாப்பின்மை அதிகரிப்பதை தடுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை நாம் விரும்புகிறோம். மேலும் இனி நல்லவன் வேடம் இல்லை என்ற தலைப்புடன் குண்டுவெடிப்புக்கு முன்னால் ஒரு துப்பாக்கியுடன் எண்ணிப்பது போன்ற ஒரு செயற்கை நுண்ணறிவு படம் இல்லை. இவற்றில் எதற்கும் வழி அல்ல, இவற்றில் எதற்கும் அது வழி அல்ல. இந்த பாதைக்கு நேரில் சென்று விமானத்தில் ஏறி உங்களுக்கு பிடிக்காதவர்களுக்கு எதிரே அமர்ந்து இரு தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழியை கண்டறிய வேண்டும். பொது வழியில் நீங்கள் சொல்ல விரும்புவதை தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தும் ஒழுக்கம் தேவை. எதிரிகளுக்கு ஆம் என்று சொல்வதற்கான ஒரு கௌரவமான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் பொறுமை தேவை. உங்களுக்கு தேவையானவற்றில் 80% வழங்கும் ஒரு ஒப்பந்தம் உங்களிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் இழக்கச் செய்து எதையும் தராத போரை விட எப்போதும் சிறந்தது என்பதை அறிவதற்கு ஞானம் தேவை. அதுபோன்ற தருணங்களில் தலைமைத்துவம் அப்படித்தான் இருக்கும். நன்றி.